சென்னையில் ஒரு இடம் இருக்குது. அங்கே போனவங்க எல்லாருக்கும் ஒரு மெமரி இருக்கும். சில பேருக்கு அது ஃபர்ஸ்ட் லவ், சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட மிட் நைட் வாக், சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பிளேஸ். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இந்த இடம் தான் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச்னு சொல்கிறாங்க. கெஸ் பண்ணீங்களா? எஸ், நம்ம மெரினா பீச் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஆக்சுவலி சென்னை சிட்டியை டிஸ்கிரைப் பண்ணணும்னா ஹீட் இருக்கும், டிராஃபிக் இருக்கும், பிஸி லைஃப் இருக்கும். ஆனால் அந்த சிட்டிக்கு பேலன்ஸ் கொடுக்குற ஒரு இடம் இருக்குன்னா அது நம்ம மெரினா பீச் தான். ஒரு நாள் முழுக்க டயர்டாக இருந்தாலும் ஈவினிங் மெரினா பீச் போனால் மைண்ட் ரீசெட் ஆகிடும். 1880 முன்னாடி வரைக்கும் மெரினா வெறும் களிமண் நிறைந்த சகதி பகுதியாக தான் இருந்துச்சான். அந்த டைமில் சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்ஃபின்ஸ்டோன் கிராண்டாஃப் என்பவர் தான் இந்த கடற்கரையை அழகை ஃபீல் பண்ணி அதை மக்களுக்கு ரசிக்கும்படியான இடமா மாத்தினாராம். மெரினான்ற நேம் எப்படி உருவாச்சுன்னா, இட்டாலி லாங்குவேஜ்ல மெரினானா கடற்கரை ஓரம் அப்படின்னு பொருள்னு சொல்றாங்க. 1884ல மெரினாவை ஒரு உலா இடமா ப்ராப்பரா ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. மெரினா வெறும் பொழுதுபோக்கு இடமா மட்டும் இல்லாம தமிழக அரசியலின் இதயமா இருக்குன்னே சொல்லலாம். சிலைகள்னு பார்த்தா உழைப்பாளர் சிலை, காந்தி சிலை மற்றும் தமிழ் அறிஞர்களின் சிலைகள் இங்கு அமைந்துள்ளன. நினைவிடங்கள் முன்னாள் முதலமைச்சர்களான அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடங்கள் அமைந்துள்ளன. 2017 நடந்த புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினாவை வேர்ல்டு லெவல்ல ட்ரெண்ட் ஆக்குச்சுன்னே சொல்லலாம். இன்னைக்கான மெரினா சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கடற்கரை இன்னைக்கு சென்னையோட முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. மெரினா பீச் போனவங்களை கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அதனாலதான் மெரினா பீச் ஒரு பீச் மட்டும் இல்ல, சென்னை சிட்டியோட மெமரி பேங்க். லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா ஓடும்போது ஒரு பிளேஸ் மட்டும் ஸ்லோ மோஷன்ல இருக்கும். லைஃப் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம தான் காம்ப்ளிகேட்டட் பண்றோன்னு. அதனால நெக்ஸ்ட் டைம் சென்னை வந்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு கண்டிப்பா போங்க. மேபி அந்த கல்லலைகள் உங்க லைஃப்ல ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும். வெல்கம் டு நம்ம குமார் விளாக்ஸ். பேசிக்கிச்சுக்கிறது கண்மணி.